வணக்கம் மக்களே. கடந்த ஜூன் மாதம் 18ஆம் தேதி நள்ளிரவில் சென்னையில் நுங்கம்பாக்கம் அந்த பகுதியில் ஒரு ஆப்பிரிக்க நாட்டு இளைஞரை பிடிச்சி விசாரணை பண்ணிக்கிறதுக்கு சந்தேகத்தின் பேரில் நுங்கம்பாக்கம் காவல்துறையினர் அவர் ஒரு பேக் வச்சுருந்துருக்காரு. அந்த பேக்கில் கிட்டத்தட்ட 10 கிராம் போதைப் பொருள் இருந்ததாக அவர் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அவர் பேர் பிரதீப் குமார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு துப்பு கொடுக்குறாரு. இந்த போதைப்பொருள் உனக்கு எங்கே கிடச்சி அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோயம்புத்தூர், அந்த சேலம் அந்த பகுதியில் ஓசூரில் நான் வாங்கினேன் அப்படின்னு. அங்கேருந்து என்ன செய்யுதுன்னா, நம்முடைய காவல்துறை, நுங்கம்பாக்கம் காவல்துறை, அப்புறம் இந்த நுண்ணறிவுத்துறை பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ், இவங்க எல்லாமே விரைந்து அந்த பகுதியில் போய் ஓசூர் பகுதியில் ஒரு இளைஞரை கைது செய்கிறாங்க. அவர் கானா நாட்டை சேர்ந்தவர், ஆப்பிரிக்காவோட கானா நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறார். அவர் பேர் ஜான் நினைக்கிறேன். அவர் தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஃபுல்லாக இந்த இளைஞர்கள்லாம் சப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிற செய்தியை அதிர்ச்சியாகுது காவல்துறைக்கு. சரி, நான் அவரை சென்னைக்கு கூப்பிட்டு அந்த ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த அந்த கானா நாட்டை சேர்ந்தவரை கூப்பிட்டு, உங்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவர் நிறையா பேர்த்த கை காட்டுறாரு. அதில் ஒரு முக்கியமான ஒரு பிரபலம் யார் அப்படின்னா, எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு பிரபலம், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு ஸ்ரீகாந்த். அவர் பார்த்திங்கன்னா ரோஜா கூட்டம், நண்பன், பார்த்திபன் கனவு போன்ற பல திரைப்படங்களில் ரொம்ப தத்ரூபமாக நடிக்கக்கூடிய ஒருத்தர். சாக்லேட் ஹீரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவருடைய முக அமைப்பை வச்சு அவருக்கும் கொடுத்தேன் அப்படின்னு காவல்துறையிட்ட அந்த ஆப்பிரிக்கா நாட்டு அந்த கானா நாட்டை சேர்ந்தவர் சொல்கிறாரு. அது காவல்துறைக்கு அதிர்ச்சியாக இருக்குது. சரின்னு சொல்லி நடிகர் ஸ்ரீகாந்தை தொலைபேசியில் அழைத்து இந்த மாதிரி காவல் நிலையத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வீடு சாலி கிராமத்தில் இருக்குது. அவர் காவல் நிலையத்துக்கு வரார், நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரே ஆர்கியூ பண்ணுறாரு. எனக்கு அந்த மாதிரிலாம் கெட்ட பழக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது, இவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி காவல்துறையினர் சாலி கிராமமில் அந்த ஸ்ரீகாந்தோட வீட்டை சோதனை செய்கிறாங்க. அதில் எந்த விதமான போதைப் பொருட்கள், போதை வஸ்துகள் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சரி பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணது காவல்துறை. பிளட் டெஸ்ட்டு இந்த போதைப் பொருள் சாப்பிட்டு இருந்தாங்கன்னா 45 நாளைக்கு நம்ம உடம்புல இருக்குமா. அந்த செய்தி தெரியுது, இப்போ தான் தெரியுது. ஆல்கால்லாம் 2-3 நாட்கள் இருக்கும். இந்த போதைப் பொருட்கள் ட்ரக்ஸு இது 45 நாள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி அந்த பிளட்டு சாம்பிள் எடுத்து, ஸ்ரீகாந்தோடைய பிளட்டு சாம்பிள் எடுத்து செக் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா அவர் அந்த போதை வஸ்து பயன்படுத்த தெரிஞ்சிருக்கு, ட்ரக்ஸு. உடனே காவல்துறையினர் அவர் மீது வழக்கு போட்டு இன்றைக்கி சிறையில் தள்ளியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும், மேலும் யாருக்கெல்லாம் அவர் இந்த போதைப் பொருள் கொடுத்தாரு அப்படிங்கிற காவல்துறை விசாரிச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவிலே அதிகமாக போதைப் பொருட்கள் பயன்படுத்தக்கூடிய மாநிலம் பஞ்சாப். அதுக்கடுத்து இப்போ 2வது இடத்த தமிழ்நாடு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமான செய்தி. குறிப்பாக இளைஞர்களை ஹிட் பண்ணி இந்த போதை பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய குரூப் செயல்பட்டுருக்கு. அவங்க ஈஸியாக இதை டெம்ப்ட் ஆகிடுவாங்க. அதாவது அடிக்ட், ஈஸியாக சசஸ்டபிள் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி. இதை நாம் தான் ரொம்ப கவனமாகவும் ரொம்ப கருத்தில் கொண்டு பார்க்கணும். குறிப்பாக பெற்றோர்கள் தன்னுடைய இப்போ கல்லூரி தொடங்க போது +2 வரைக்கும் ஓரளவுக்கு நம்முடைய கண்ட்ரோல்லே பசங்க இருப்பாங்க. அந்த காலேஜுக்கு போயில அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு ஃப்ரீனஸ் கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி ஹாஸ்டலில் தங்கக்கூடிய மாணவர்கள் இவர்களுக்கெல்லாம் இது எளிமையாக இந்த போதைப் பொருட்கள்லாம் கிடைக்கும். ஆரம்பத்தில் ஹாஸ்டல் பக்கத்துலலாம் கூட பார்த்திங்கன்னா நிறையா இந்த மாதிரி விற்கிறதெல்லாம் சாக்லேட்டு, போதை சாக்லேட்லாம் விற்கிற மாதிரிலாம் நிறைய இந்த வட இந்தியர்கள் தொடர்ந்து கடத்தி இங்கே விற்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அவர்கள் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அடிக்ட் ஆனதுக்கப்புறம் அதில் அவங்க அதுக்காக என்ன விலை வேணுமாலும் கொடுக்குற மாதிரி மாத்திரை தான் இந்த மாதிரி இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கிறவங்களுடைய வழக்கம். வெளிநாடுகள்லாம் சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள்லாம் போதைப் பொருள் விற்பனை தூக்கு தண்டனை. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும், இந்தியா பொறுத்த மட்டும் சிறை தண்டனை தான் அது ப்ரூஃப் ஆகி. அதனால் நம்ம தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு நடிகரே இந்த அளவுக்கு மாட்டியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அதாவது நாம் தமிழர்கள், இந்தியர்கள் இந்த சினிமா நடிகர்கள் துதிப்பாடுறத கொஞ்சம் நிப்பாட்டணுங்கிற அப்படிங்கிறதான் எல்லோருடைய கோரிக்கையுமே இருக்கேன். அப்படின்னா அவர்கள் திரையில் மட்டும்தான் ஒரு முகம் தெரியும். அவர்களுக்கு பின்னாடி உள்ள அவங்களுக்கு முகம் ரொம்ப கோரமாக இருக்கும். திரையில் மட்டும்தான் அவங்க அழகாக இருப்பாங்க. 100% சினிமா நடிகர்களுடைய மற்றொரு முகம் ரொம்ப மோசமாக இருக்கும். அவர்கள் பொது விஷயத்துக்கு வரமாட்டாங்க. பப்ளிக், அதாவது சாமானியன் எவனாக இருந்தாலும் சரி, ஒரு பொதுவான ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுக்கு தன்னுடைய கருத்தை தெரிவிக்கணும். ஆனால் இந்த சினிமா நடிகர்கள் யாருமே அது பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, சின்னோண்டு நடிகராக இருந்தாலும் சரி, அவங்க அரசியல் இருக்கா பயந்துக்கிட்டு பேச மாட்டார்கள். அந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனால் அவர்களெல்லாம் நம்பி நம்ம என்ன செய்கிறோம், ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு
நின்றுக்கிருக்கோம். இந்த ஸ்ரீகாந்தோட இவருடைய கைது இந்த செய்தியை பார்க்கல ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அதை தான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலான்னு இருந்தேன். ரொம்ப விழிப்புணர்வோடு இருப்போம். நம்முடைய குழந்தைகளை வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இதிலிருந்து தடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம், அறிவுறுத்துவோம், சென்சிட்டைஸ் பண்ணுவோம். உங்களுடைய பசங்களாம் வந்து இந்த மாதிரி ஹாஸ்டலில் தங்குற மாதிரி இப்போ காலேஜ் வந்து திறந்திருக்கு, அந்த மாதிரி இருந்தால் அவர்களுக்கு இந்த மாதிரி அறிவுரைகளை ஆலோசனை வழங்குங்க. ஹாஸ்டலில் உள்ள மாணவர்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறதால, அது சென்னை போன்ற நகரங்களில் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கிறதா தகவல் பேப்பர்லலாம் வருது. அதனால் நம்முடைய குழந்தைகளை வந்து இந்த போதைப் பொருட்கள் இதிலிருந்து காப்பாற்றுவோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.